ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முயல் ஃபார்மில் முயலுங்களுக்கு எப்படி ஒரு அடர் தீவனம் பர்ஃபெக்டான முறையில் நம்மளே தயாரிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி அடர் தீவனம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி தான் இங்கேயும் சிம்பிளான முறையில் நான் சொல்லித்தர போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன் சேரும். அது மட்டும் இல்லாமல் முயல் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட A to Z வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா முயல் வளர்ப்பு அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இது பற்றியான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். பசுந்தீவனம் எப்படி கொடுக்கலாம், அடர் தீவனம் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம அடர் தீவனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பசுந்தீவனத்தை பற்றி அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையிலையும் வாங்கலாம். இந்த மாதிரி பெல்லட்ஸாக கூட வாங்கலாம். நம்ம ஆல்ரெடி பெல்லட்ஸும் வாங்கியிருக்கோம். ஸோ பெல்லட்ஸ் வாங்குறத விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்மி செலவில் நீங்களே ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, மக்காச்சோளம் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு, அரிசி தவிடு, அப்புறம் தாது உப்பு, கம்பு, அப்படி இல்லை அப்படின்னா கோதுமை தவிடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி கடையில் வாங்குறதுனால உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரம்ப விலையில், அதாவது கம்மியாக எல்லாத்துலேயும் ஒரு அரை கிலோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம எங்கே வாங்குறது, இந்த பொருள்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னா, நீங்கள் பக்கத்து ரைஸ் மில் எங்கேயாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வாங்கிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய மளிகை கடை, ஸோ அந்த மாதிரி கடையில், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மளிகை கடையில் எல்லா கடையிலும் கிடைக்காது. ஏதாவது ஒரு சில கடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி தீவனம் விற்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கடையில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும், ஸோ நான் சொன்ன அனைத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு இதாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற பெல்லட்ஸை விட ஸோ இங்கே இப்படி நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா முயலுக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போது கலப்பத்தீவனம் சொல்லுவாங்க, அது பேர். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுனா அது பேர் கலப்பத்தீவனம்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக கம்பு, அப்புறம் ஆரியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கம்பு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரியம் எடுத்தது மக்காச்சோளம் ஒரு 1/2 கிலோ. அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு, அது ஒரு 1/2 கிலோ. அப்புறம் அரிசி தவிடு நீங்கள் ரைஸ் மில்லுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ அரிசி தவிடு வாங்கிக்கலாம். அப்புறம் கோதுமை தவிடு. ஸோ இது எல்லாமே ஒரு சம அளவில் எடுத்துகிட்டு, அது கூட தாது உப்பு நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை விட நமக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தாது உப்பு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஸோ அரைச்சி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் முயலுக்கு எவ்வளோ தீவனம் நம்ம போடணும் அப்படின்றது நமக்கே தெரியும். மோஸ்ட்டாக முயல் வளர்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எந்த மாதிரி அளவில் நம்ம முயலுக்கு நம்ம அடர் தீவனம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அடர் தீவனம் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்படி அதிகமாக கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கழிச்சல் பிரச்சனை ஏற்படும். அது கொடுக்க சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு அளவு தான் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆண் முயலை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த கலப்பை தீவனம் கொடுக்கலாம். அதாவது அடர் தீவனம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுவே ஒரு பெண் முயலாக இருக்குது, குட்டி போட்ட பெண் முயலுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 150 கிராம் கொடுக்கலாம். ஏன்னா குட்டி போட்ட பெண் முயலுக்கு பால் சுரக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 150 கிராம் நம்ம கொடுக்கறது நல்லது. ஸோ இந்த மாதிரி அளவில் நீங்கள் டெய்லியும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முயல் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கும். சரி, நீங்கள் பெல்லட்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பொருளெல்லாம் ஒரு 1/2 கிலோ வாங்கி நீங்கள் ரெடி பண்ணுறதுனால நீங்கள் இத்தனை பொருள் நீங்கள் சேர்த்தும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தகுந்த ஒரு தீவனம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கம்மி முயலாக வளர்க்குறவங்களுக்கு. அதிக ஜாஸ்தியாக முயல் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா தீவனத்துலேயும், அதாவது எல்லா பொருள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சம அளவு சேர்த்து தாது உப்பை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ராவை வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம காலையில் உணவு கொடுக்குறோம் அப்படின்னா, தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தீவனம் கொடுக்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எவ்வளோ தேவையோ எத்தனை முயல் இருக்கோ அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஊற வச்சு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறது மூலிமா என்ன அப்படின்னா நல்லா ஒரு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம தீவனம், அதாவது அடர் தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நல்லா பழக வைக்கணும். ஏன்னா அது குட்டி போட்டதுலேருந்து ஒரே அடர் தீவனத்தை சாப்பிட்டு வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு அடர் தீவனம் சாப்பிட்டுட்டு வர்றது, நீங்கள் ஒரு காசு பற்றாக்குறையில என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அடர் தீவனம் மாற்றுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கண்டிப்பாக முயலுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழக வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பசுந்தீவனத்தை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்கணும்.
அதே மாதிரி மதியமும் காலையிலும் ரெகுலராக நீங்கள் பசு தீவனம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலையில் வைக்கும்போது அந்த அடர் தீவனத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு வாரம் ஒரு அடர் தீவனம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அது முடிஞ்சிருச்சு, அது ஒழுங்காக வந்து சாப்பிடல, அது வந்து ஒழுங்காக வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு பழக வைக்கணும். அது எப்படி பழக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பிடிச்சமான உணவு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் இருக்கும், க்ரீனிஷ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம கோஸ் தழைலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து வச்சிடலாம். அந்த எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இலையை சாப்பிடும்போது அந்த உணவும் சாப்பிட்டு, அதாவது அந்த அடர் தீவனத்தை சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை வந்து பழகிக்கும். அப்படி ஒரு 3 டேஸ் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கும், அந்த அடர் தீவனத்தை எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி முறையாக நம்ம கொடுக்கறதுனால முயலுக்கு வந்து எந்த ஒரு ஜீரண கோளாறு, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. நீட்டாக வந்து பராமரிச்சுட்டே இருக்கலாம். திடீர்னு வந்து நீங்கள் அடர் தீவனத்தை மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜீரண கோளாறு ஏற்பட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இறக்கிறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னும்போது நம்ம அந்த அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகணும். ஒன்ஸ் அது பிடிச்சிருச்சு அப்படின்னா அது கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருக்கும். சாப்பிட்டோன்னா உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு ஒரு 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை நல்லா க்ரோத் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு ஆண் முயலுக்கு ஒரு 100 கிராம் வீதமும், ஒரு குட்டி போட்ட பெண் முயலுக்கு வந்து 150 கிராம் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் குட்டி போட்டு ஒரு 2 மாதம் ஆகிடுக்கு, அந்த முயலுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி முயலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆண் முயலுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு 100 கிராம் கொடுப்போம். ஸோ அதில் வந்து பாதி அளவு வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா வந்து குட்டியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை ஏற்படும். அதாவது அடர் தீவனத்தை சாப்பிடும்போது குட்டிங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்காது இல்லையா, அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பாதிக்கு பாதி அளவு 100 கிராம் பெரிய முயல் கொடுக்குறோம் அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்து அதை பழக வைக்கணும். ஸோ பழகி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வர ஒரு 1 மந்த் ஆச்சு அப்படின்னா நல்லா தீவனம் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும், அதாவது அடர் தீவனம் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு முயலோட அந்த ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், ரொம்பவே க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகும். இது வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வரும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அப்படின்னும்போது நீங்கள் கடையில் வாங்குகிற பெல்லட்ஸை விட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுற அந்த அடர் தீவனம், அதாவது இப்போ என்ன சொல்கிறது கலப்பு தீவனம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும். ஸோ இதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன அந்த ஒவ்வொரு தீவனத்தை நீங்கள் வாங்கி அந்த சம அளவு வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக மார்னிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடர் தீவனத்தை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணோம் அப்படின்னா பசுந்தீவனம் வந்து நம்ம எந்த மாதிரி பசுந்தீவனம்லாம் கொடுக்கலாம், அது எந்த மாதிரி பசுந்தீவனம்லாம் கொடுக்கறதுனால இன்னும் வந்து ஒரு முயல் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆன்டிபயோட்டிக்கோட வரும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றியான உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் அடுத்த வீடியோஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RS வில்லேஜ் விலாக்ஸ் சேனல். நன்றி, வணக்கம்.